விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். விக்ரமே என்ன வெறுக்கிற அளவுக்கு போயிட்டாரு. இருந்தாலும் எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனா நீ அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசி ஏன் நீ என்ன கஷ்டப்படுத்துற? இல்ல அண்ணி, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். எனக்காக தான் நீ ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். இனிமே இந்த மாதிரி பேசவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. என்ன நடந்தாலும் சரி, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு இந்த கோவில்ல வச்சு எனக்கு சத்தியம் பண்ணு. உனக்காக நான் படுற கஷ்டத்தை நீ மதிக்கிறதா இருந்தா, உண்மையிலேயே நீ என்ன அண்ணியா நினைக்கிறதா இருந்தா இந்த சத்தியத்தை பண்ணு. அண்ணி, யார்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அக்ஷயா, நல்லா யோசிச்சு பாரு. அக்ஷயா இப்படி பண்ணிருந்தான்னு மாமா சூர்யா கிட்ட கேட்டப்ப அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சூர்யாவும் ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா? இந்த விஷயத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். அதனால்தான் நான் சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன். சத்தியம் பண்ணு. மாட்டீங்கடி. ஷியா, சத்தியம் பண்ணு. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் அண்ணி. இது சத்தியம் அண்ணி. சூப்பர். நீங்க பண்ற இந்த சத்தியம் சாமிக்கு அடுக்காத தெரியுமா? ஒரு குழந்தைய கொன்னுட்டு அதை யாருக்கும் தெரியாம மூடி மறைக்க பாக்குறீங்களா? நீங்க மட்டும் தான் சத்தியம் பண்ணுவீங்களா? ஏன் நான் பண்ண மாட்டேனா? என்ன நடந்தாலும் சரி, இந்த உண்மையை வெளியே கொண்டு வராம நான் விட மாட்டேன். இது சத்தியம். யார் சத்தியம் ஜெயிக்க போகுதுன்னு பார்க்கலாமா? டேய், உனக்கு இப்ப என்ன தாண்டா வேணும்? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? எங்க அப்பா வெளியில வரணும்னு நான் சொன்னா நீ என்னமோ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க. இப்படி எல்லாம் சீனை போட்டா விட்டுருவேன் நினைச்சியா? எங்க அப்பா வெளியே வரணும். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னுலாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா வெளியே வந்தே ஆகணும். டேய், உன்னாலதான் நான் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். அதே மாதிரி எங்க அப்பாவையும் வெளியே கொண்டு வா. டேய், இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. சாவடிச்சிருவேன். காமெடி நல்லா இருக்கு. நான் அப்புறமா வீட்டுக்கு போய் சிரிக்கிறேன். இப்ப நான் சொன்னத நீ கொஞ்சம் சீரியஸா யோசி. இன்னும் ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. நடந்த விஷயத்த நான் எல்லார் முன்னாடியும் சொல்ல போறேன். யோசிச்சு முடிவெடுங்க. வரட்டுமா? அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஏய், அவன் சொல்லிட்டு போறது நினைச்சலாம் நீ ஒண்ணு பயப்படாத. நான் பாத்துக்கிறேன். எப்படி அண்ணி? நாளைக்கு அவன் வந்து பிரச்சனை பண்ணிட்டானா? அப்படிலாம் எதுவுமே நடக்காது அக்ஷயா. அப்படின்னா நாளைக்கு நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரணும். ஃபங்க்ஷனுக்கு? நான் எப்படி ஃபங்க்ஷன்? வர மாட்டீங்களா? நீங்க இல்லாம அப்படி ஒரு ஃபங்க்ஷனே நடக்க கூடாது. ஏய் அக்ஷயா, அது அது வந்து அண்ணி, நீங்க என் பக்கத்துல இருந்ததா எனக்கு தைரியமா இருக்கும். அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, எனக்காக அண்ணி. என்ன அண்ணி? சரி, நான் வரேன். அந்த ஃபங்க்ஷனை நீங்க தானே அண்ணி நடத்தி வைக்கணும். அக்ஷயா, சாரி அக்ஷயா, அது நான் இருந்து நடத்த வேண்டிய ஃபங்க்ஷன் தான். ஆனா இப்போ என்னால அது முடியாது. வேணும்னா நான் பக்கத்துல நின்னு அதை பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் பயப்படாத. சரி, வா போலாம். வா. ஆமா,
இப்ப எல்லாரும் எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? அதானே நல்லது நடந்துச்சு நினைச்சு சந்தோஷப்படுங்க. முக்கியமா இந்த வீட்டு புடிச்ச தொல்லை ஒண்ணு ஒழிச்சு. அத்த இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அந்த இனியாக்கு சப்போர்ட் பண்றது இதோட நிறுத்திக்க. விக்ரமே அவளை வேணான்னு உதறி தள்ளிட்டான். நான் சொல்றப்பலாம் என்ன எல்லாரும் விரோதி மாதிரி வில்லி மாதிரி எல்லாம் பாத்தீங்க. கடைசியில என்ன ஆச்சு? அவ யாருங்கறத காமிச்சிட்டு எனக்கு என்னன்னு கிளம்பி போயிட்டால. ஐயோ, விக்ரம் தான் பாவம். அவ பண்ண துரோகத்தை நினைச்சு நினைச்சு பாவம் புள்ள மனசு உடைஞ்சு போயிட்டான். ஏய், நீ என்னடி துக்க வீட்டுல உட்கார்ந்திருக்க மாதிரி உட்கார்ந்திருக்க? சம்பந்தியம்மா நம்ம வீட்டுல வந்து தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்ல. நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? விக்ரம், நில்லுப்பா. இவங்கள மாதிரி நீ இருக்காத. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காலகாலத்துல சாப்பிட்டு நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லப்பா, பரவாயில்ல, எனக்கு ஏய், வேண்டாம். இப்படி சொன்னா எப்படிப்பா? நம்ம வீட்டுல தங்கி இருக்க சம்பந்தியம்மா என்ன நினைப்பாங்க? நாம அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? நாம பொண்ணை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நாம கரெக்டா கொடுக்கணும். அக்ஷயா, நீ போய் சம்பந்தம்மாவையும் மாப்பிள்ளையும் சாப்பிட கூப்பிட்டு வா. மா, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். போ, போய் உங்க மாமியாரையும் மாப்பிள்ளையும் சாப்பிட கூப்பிட்டு வா. காலகாலத்துல சாப்பிட்டு படுத்தா தானே காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல. அப்பா, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம்ப்பா. அக்ஷயா, அக்ஷயா, என்ன ஏய், என்னம்மா சொல்ற? ஃபங்க்ஷன் வேணாமா? சம்பந்தியம்மா காதுல விழுந்தா என்ன ஆகும்? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன சம்பந்தி, எங்களை பத்தி ஏதோ பேச்சு ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தியம்மா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நமக்குள்ள தானே, பேசிக்கலாம். தம்பி, என்ன நடக்குதுங்க? இல்ல, அக்ஷயா திடீர்னு ஃபங்க்ஷன் வேணாங்கறா. அதான் என்னன்னு. ஏ, எதுக்கு? அதான் கேட்கறதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இனிமே தான் விசாரிக்கணும். இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நானே அவகிட்ட கேக்குறேன். அக்ஷயா, என்னாச்சுமா? என்னாச்சு அக்ஷயா? ஏன் ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொல்ற? மொத்தமா ஃபங்க்ஷன் வேணான்னு சொல்லல, அண்ணி இல்லாம ஃபங்க்ஷன் நடத்த வேண்டான்னு தான் சொல்றேன். ஏய், இதெல்லாம் நீ முடிவு பண்ற விஷயம் இல்ல. அப்பா, அண்ணி தானப்பா இந்த கல்யாணத்தையே அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்க இல்லாம எப்படிப்பா? உன் கூட பிறந்த அண்ணன், அவனே அண்ணிய வேணான்னு ஒதுக்கிட்டான். அண்ணன் இல்லாம அண்ணி எங்க இருந்து வந்தா உனக்கு? நீங்க என்ன வேணா சொல்லுங்கப்பா, இந்த ஃபங்க்ஷனுக்கு அண்ணி கண்டிப்பா வரணும். ஏய், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உங்க அண்ணன் விக்ரம் இருக்கா, சம்பந்தியமா இருக்காங்க. தாலி பிரிச்சு கோக்க மாப்பிள்ள இருக்காரு, நாங்கெல்லாம் இருக்கோம். அவ இல்லன்னா என்ன? அவ வந்து இங்க நாட்டாம பண்ணணுமா? பா, இல்லப்பா, அண்ணி கண்டிப்பா இருக்கணும். என்ன ஏத்து பேசிட்டு இருக்க நீ? ரொம்ப திமிராயிடுச்சா உனக்கு? அவ பண்ண காரியத்துக்கு திரும்ப அவளை எப்படி இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க முடியும்? நானே சரின்னு சொன்னாலும் உன் அண்ணன் சேர்க்க மாட்டான் அவளை. அப்பா, அண்ணன் சரின்னு சொன்னா அண்ணி வரலாம்லப்பா. அதெல்லாம் உயிரே போனாலும் விக்ரம் ஒத்துக்க மாட்டான். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அதெல்லாம் அண்ணன் சரின்னு சொல்லுவாரு. அத எப்படி சொல்லுவான்? அண்ணே, ப்ளீஸ்ண்ணே, அண்ணி வரட்டும்ண்ணே. அண்ணி இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாது. அக்ஷயா, உன் அண்ணனுக்கு ஏமா இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கற? அத்தை, நீங்களே சொல்லுங்க அத்தை. இனியா நீ தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும்ல? நான் கூட அப்படிதான் நம்பினம்மா. ஆனா யோசிச்சு பார்த்தா இனியா பண்ணது தப்பு தானே? அத்தை, இது ஒரு குடும்பத்து பொண்ணு செய்யற வேலையா சொல்லு? உங்க அப்பா கேக்குற கேள்வி எல்லாமே நியாயமான கேள்வி தானே? இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிருந்தா நாங்க உன்னை சும்மா விட்டுருப்போமா? அப்படி கேளுங்க சம்பந்தியமா. கட்டின புருஷனுக்கே தெரியாம குழந்தைய கலைக்கிறது மிகப்பெரிய பாவம். இதையெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாதுமா.
அப்புறம் என்ன, சம்பந்தியமாவே சொல்லிட்டாங்க. போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. அவளெல்லாம் கூப்பிட முடியாது. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் பேசுறேன்ப்பா அண்ணிக்கிட்ட. தயவு செஞ்சு ஒத்துக்கோங்கப்பா. அண்ணே, உன்னை கெஞ்சி கேக்குறேன்னு ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு ஒத்துக்கண்ணே. அண்ணி இல்லாம இந்த ஃபங்க்ஷன் வேணாண்ணே. அண்ணி வரட்டும்ண்ணே, தயவு செஞ்சு சரின்னு மட்டும் சொல்லுண்ணே. அக்ஷயா, விக்ரம், என் அம்மாவும் இனியா பண்ணது தப்புன்னு தான் சொல்றாங்க. ம், இனியா பண்ணது தப்பாவே இருக்கட்டும், ஆனா இப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல இனியா கலந்துக்கணும். ஒருவேளை நாளைக்கே அவ மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் கூட ஆகலாம். என்னடா இவன் இப்ப லாயர் மாதிரி பேசுறான்னு நினைக்காதீங்க. நாம ஒருத்தர் மேல தப்பு சொல்றோம்னா அத அவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதே நேரத்துல அக்ஷயா இந்த அளவுக்கு ஃபீல் பண்றான்ல, அவ ஆசைக்காகவாது இனியா வந்துட்டு போகட்டுமே. ஆமாண்ணே, எனக்காகண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அண்ணி இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கட்டும்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே, ஒத்துக்கண்ணே. சரி, உனக்காக, வேற யாருக்காகவும் இல்ல. தேங்க்ஸ்ண்ணே. விக்ரம், என்னப்பா இது? அவ பண்ண தப்ப மறந்துட்டியா இல்ல மன்னிச்சிட்டியா? இல்லப்பா, ரெண்டுமே இல்லப்பா. அக்ஷயா ஆசைப்படுறா, அவ்வளவுதான். சரிப்பா, நீ வான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வேணான்னு சொன்னா நல்லா இருக்காது. ஆனா ஒண்ணு, அவ இந்த வீட்டு மருமகளா வரக்கூடாது. யாரோ ஒரு மூணாவது மனுஷி மாதிரி வந்து நின்னுட்டு போகணும். இந்த வீட்டுல உரிமை கொண்டாடுறது, உறவு முறை கொண்டாடுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. எனக்கு அண்ணி வந்தா போதும். அவங்க இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கணும், அது போதும்பா எனக்கு. நான் சொல்ற மாதிரி இருந்தா வரட்டும், இல்லனா வேணாம். அப்பா, நீங்க சொல்ற மாதிரியே வரட்டும்பா. சரி, நாளைக்கு வரட்டும். அவ இங்க இருக்கிறவங்க யாரும் அவகிட்ட பேசக்கூடாது. அதை மீறி யாராவது அவகிட்ட பேசுனீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் கேட்டுச்சுல்ல? அப்புறம் எல்லாரும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போய் சாப்பிடலாம். வாப்பா விக்ரம், வா வா முதா. விக்ரம், என்னங்க நீங்க? என்னதான் கோவம் இருந்தாலும் மாத்திரை போடாமையா இருப்பீங்க? என்ன பாக்குறீங்க? முதல்ல இந்த டேப்லெட்டை போடுங்க. இந்தாங்க, பொடிங்க. தேங்க்யூ. அண்ணே, சாரிண்ணே, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கூட அண்ணிய தப்பா நினைச்சிட்டலன்னு. நீ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா கண்டிப்பா உன்னை சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிருக்க மாட்டேன். கண்டிப்பா அண்ணியும் அந்த தப்பை பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, அப்ப யார் பண்ணா? அக்ஷயா, ப்ரூஃப் இருக்கு. நான் என் கண்ணால பார்த்தேன், எல்லாரும் பார்த்தாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஐயோ அண்ணே, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. விடு, புரிஞ்ச வரைக்கும் போதும். அக்ஷயா, சாரி, எனக்கு கொஞ்சம் தனியா விட ப்ளீஸ். அண்ணே, அண்ணிய நாளைக்கு இன்வைட் பண்ணணும். அதான் அடம் முடிச்சு சம்மதம் ஆகிட்டியா? அப்புறம் என்ன? இல்லன்னு, அவங்கள இன்வைட் பண்ணணும்ல. சரி, பண்ணிக்க. இல்லன்னு,
நீ ஃபோன் பண்ணி கூப்பிடணும். ம்? அப்போதான் அண்ணி வருவாங்க. நான் ஃபோன் பண்ணி தான் கூப்பிடணும்னா அவ வரவே வேண்டாம் விடு. அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே இது பேரு அக்ஷயா, இதெல்லாம் என்னை இழுத்து விடாத, வேண்டாம். ப்ளீஸ்ண்ணே, இவ்ளோ தூரம் வந்தாச்சுல்ல, நீ ஒன்றும் பண்ண வேண்டாண்ணே. நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். ஃபோன் நீ ஃபங்க்ஷனுக்கு வா இனியான்னு சொன்னா மட்டும் போதும்ண்ணே. இதெல்லாம் வேண்டாம் அண்ணே ப்ளீஸ். ப்ளீஸ்ண்ணே, எனக்காகண்ணே. நான் உடனே ஃபோன் பண்ணி தரேன். அக்ஷயா சொல்ல அக்ஷயா. அண்ணி அண்ணா பேசணுமா? நான் சொன்னேனா? ப்ளீஸ்ண்ணே, எனக்காகண்ணே. பேசு என்ன இது? பேசுண்ணே, பேசு. ம். ப்ளீஸ்ண்ணே. ஹலோ விக்ரம், எப்படி இருக்கீங்க விக்ரம்? நல்லா இருக்கீங்களா விக்ரம்? சாப்பிட்டீங்களா? அப்புறம் மாத்திரை எல்லாம் கரெக்டா போட்டீங்களா விக்ரம்? முக்கியமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாலெல்லாம் குடிச்சிட்டு தூங்குங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஜாகிங் போறப்போ ஸ்கார்ஃப்லாம் கட்டிட்டு போங்க விக்ரம். ஏன்னா பனி வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இனியா, நான் நான் விக்ரம் அக்ஷயாக்காகத்தான் ஃபோன் பண்ணேன். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. அண்ணே சரிங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே. அம்மா, எனக்கு மட்டும் ஏம்மா இப்படிலாம் நடக்குது? நான் யார் மேல ரொம்ப பாசம் வைக்கிறேனோ அவங்க எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நீயும் என்னை விட்டு போயிட்ட. விக்ரம் விலகி ரொம்ப தூரம் போயிட்டாரு. இனியா, என்னடா அப்படி பாக்குற? அம்மாடா. அம்மா, இனியா, எதுக்கு பழற? சூழ்நிலை அப்படிமா. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஏன் பொண்ணு அழமாட்டாளே? அழக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்லம்மா, நான் அழ மாட்டேன். என் அம்மா என் கூடவே இருக்கிறப்போ நான் எதுக்கு அழணும்? ஏன் பொண்ணு எப்பவும் இப்படிதான் இருக்கணும். அம்மா, விக்ரம் என்ன ரொம்ப வெறுத்துட்டாருமா. என்கிட்ட போன்ல பேசுறதுக்கு கூட அவருக்கு பிடிக்கல. ஒன்னையா? உன்னை யாராலையும் வெறுக்க முடியாது. அவர் உன் மேல கோவமா இருக்காரு, அவ்வளவுதான். இதெல்லாம் நீ அந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கன்னு அவருக்கு ஒரு நாள் தெரியும். அப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக வருத்தப்படுவாரு. அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக யாருமே செய்ய முடியாத தியாகத்தை பண்ணிருக்கமா. அதுக்கு மரியாதை இல்லாம போயிடுமா என்ன? இப்ப அவருக்கு உன்னை புரியாம இருக்கலாம். ஆனா புரியறப்போ அவருக்கு நீ சாமி மாதிரி தெரியவ. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு
Vivaha the Chennai Silks. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.